இந்த அரசியல் பயணத்துக்கு நடுவுல மீண்டும் சினிமால ரோஜாவ பார்க்கலாமா? கண்டிப்பா சார். இப்போ வந்து எனக்கு அந்த பிரேக் கடவுள் குடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் ஓடிட்டே இருந்தேன். 2 வாட்டி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஏபிஐஏசி சேர்பர்சனா. ஸோ கடவுள் வந்து எனக்கு லைஃப் என்ஜாய் பண்ண சொல்லி டைம் குடுத்துருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். நான் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன். எது நடந்தாலும் நமக்கு நல்லது, நம்ம நல்லதுக்கு தான் நெனைப்பேன். அதே மாரி இது கூட. ஸோ இந்த கேப்ல நான் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தொகுதியில எப்போ தேவையோ அப்போ எல்லாம் ஃபுல்லா இங்கேயே இருக்கேன். ஸோ படம் கூட பண்ண சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ரம்யா பண்ணாங்க இல்லையா? பாகுபலி. ஸோ அந்த மாரி நீ ஏன் பண்ணக்கூடாது? உன்னோட அது என்ன மெஜஸ்டிக்கா இருப்பீங்க. அண்ட் வாய்ஸ் நல்ல பேஸா இது இருக்கிறதுனால, ஒரு நல்ல டாமினேட்டிவ் ரோல்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பர்ஸ்யூ பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி இந்த கேப்ல ஒரு அவார்ட் ஃபிலிம் கூட பண்றதுக்கு ஒண்ணு ஓகே பண்ணிட்டேன். அருமை, ஸோ சிவாஜி சார் பேரன் ஹீரோ. அதுல நானும் கங்கை அமரன் சார் ஒரு கேரக்டர் பண்றோம். அருமை, அருமை. ஸோ அது ஒரு அவார்ட்காக ஒண்ணு பண்றோம். அண்ட் கமர்ஷியலா கூட பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உங்கள மாரியே அரசியல்ல இப்ப வந்து விஜய் அடி எடுத்து வச்சிருக்காரு. விஜய் வந்து ஒரு டாப் ஹீரோ இன்னைக்கு. ஸோ ஹையஸ்ட் ரெம்யூனரேஷன் வாங்குற ஒரு ஹீரோ. ஸோ கூலா கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்கும்போது, இல்ல அரசியலுக்கு வரணும், ஒரு நல்லது செய்யணும், ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதாவ நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவங்க கூட சினிமா ஃபீல்ட்ல கரெக்ட். இருந்து வந்திருக்காங்க. அந்த மாரி ஜனங்க வந்து நம்மள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாரி ஒரு நல்லா ஒரு கொள்கையோட வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா, அவர் வரணும்னு வந்துட்டாரு. அடி வச்சுட்டாரு. மீட்டிங்ஸ் நடக்குது. அதெல்லாம் நடக்குதுனால நான் சொல்றேன். ஸோ எப்பவுமே ஜனங்க வந்து நம்மள வந்து ரியல் ஹார்ட்டோட லவ் பண்ணுவாங்க. சினிமாக்காரங்கள கரெக்ட். மட்டும். ஸோ அந்த லவ்வ மிஸ்யூஸ் பண்ணாம, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்ல ஒரு பையனா, அவங்க வீட்ல ஒரு அண்ணா, அவங்க வீட்ல ஒரு என்ன சொல்லுவாங்க? ஹெட் மாரி. கரெக்ட். நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது செய்ற மாரி, ஒரு நல்ல அவங்க சீனியர்ஸ வச்சு குடும்பத்துல ஒரு பிரதிநிதியா. நல்ல சீனியர்ஸ் வச்சு என்ன செய்யணும்? எப்படி செய்யணுங்கிறது இப்பத்துலருந்தே. ஏன்னா எலக்ஷன் முடிஞ்ச உடனே டைம் இருக்காது.